அலெக்ஸ், ஆக்சுவலாக நம்ம ப்ரீத்திங் கூட கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சலைவாவோட அந்த ரீப்ரொடக்ஷன் அது கூட ஸ்டாப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ அந்த நைட் வந்து நம்ம தூங்கும்போது நம்ம யூஸ்வலாக ஈட்டிங் அப்போ தான் சலைவாவோட அந்த தேவை வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்றாங்க இல்லையா? பட் நைட் அப்போ ஸ்லீப் அப்போ தேவை இல்லாததுனால சலைவாவோட ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குமா. அதனால நிறைய பேருக்கு வந்து வாய் ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. ஓகே, அதனால கூட சில பேர் திடீர்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு தண்ணி கூட குடிக்கிறாங்களா பாத்துக்கோங்களேன். நான்லாம் 10 வாட்டி எந்திரிச்சு குடிப்பேங்க. அதனால எனக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சலைவாவே இல்லன்னு நினைக்கிறாங்க வாயில. எனக்கு வந்து நோஸ்ல ஒரு பக்கம் அடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஹாப்பி டாக்டர் கிட்ட நம்ம செக் பண்ணலாம். இந்த மாதிரி பர்சனல் விஷயம்லாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம வந்து லிங்க் பத்தி பேசலாமா? ஆனந்தி ரகுபதி வந்து பாசிட்டிவ் லைஃப் வந்து எப்படி லீட் பண்ணணும் அப்படின்றது வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்க வந்திருக்காங்க. பார்த்துடலாமா? இது சுகமான பயணங்கள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த செக்மெண்ட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருக்க முடியும், நம்மளை சுற்றி வாழ்கிற இடத்துல எல்லாரும் எப்படி நிறைவாக இருக்க முடியும், என்ன சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தர் பாசிட்டிவாக இருக்கிறது எப்படி, இப்படிங்கிறதுக்கெல்லாம் டெக்னிக்கலாக நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒருத்தரோட ஹியூமனோட பிரெத் எப்படி இருக்கோ, ஒரு நல்ல ஆழமான மூச்சு எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு கோவமே வராது அப்படிங்கிறத பேசியிருக்கோம். ஸோ அடிக்கடி எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் பிராணாயாமாலாம் கற்றுக்கோங்க அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிராணாயாமான்னு இல்லை, ப்ரீத்திங் ஆகட்டும், வேறு எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா உங்களோட பிரெயினை போய் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கொடுக்குறீங்களோ நீங்கள் உள்ளே போகிறதுல ஒரு 30% பிரெயினுக்கு போயிடும். அண்ட் ரிமைனிங் வந்து பாடி வேலை செய்கிறதுக்காக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நீங்கள் நல்ல ஆக்சிஜன் எடுத்து கொடுக்கும்போது எப்படியும் 30% பிரெயினுக்கு போகும். அதில் நிதானமாக ரொம்ப ப்ராக்டிஸ் ஆகிட்டு பொறுமையாக கொடுக்குறவங்களுக்கு அந்த பிரெத்தோட டைமே ரொம்ப லேட் ஆகும். அப்படி இருக்கும்போது வேகமாக ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. எதையுமே நீங்கள் அமைதியாக ஆழமாக பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நாங்கள் நிறைய சாம்பிளில் இந்த ப்ரெக்னென்சிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months பிராணாயாமாலாம் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சேஞ்சஸ் தெரியுது, நான் முன்ன மாதிரி இல்லை, எனக்கு எது நடந்தாலும் நான் உடனே அமைதியாக இருக்கணும்னு தான் எனக்கு தோணுதே ஒழிய ரொம்ப ஆர்ச்சு கோவம் வர்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிராணாயாமாவுக்கு இவ்வளோ பவர் உண்டா? வேறு மித்தாலஜியில் நீங்கள் ஹிந்து மித்தாலஜியாக இருந்தால் ஓகே, பிராணாயாமா அப்படிங்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். வேறு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் ஆகட்டும், முஸ்லீம் எல்லாம் ஆகட்டும், அவங்க வந்து வேறு மாதிரி தொழுகையில் வேறு எல்லா இடத்துலையுமே இந்த பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணுற விஷயங்களில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஹிந்துஸ் பார்த்திங்கன்னா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தில் சொல்லலாம். முஸ்லீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த தொழுகும்போது ஆ சவுண்டோட ஒன்று, கிறிஸ்டியானிட்டியில் பார்த்திங்கன்னா ஆமன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், இந்த ஓ ஆ இந்த சவுண்ட் சவுண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியோட சம்மந்தப்பட்டது தான். ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த ஆம் சவுண்டு ஓம் சவுண்ட் எல்லாம் சன்ரைஸ் அப்போ கேட்குற சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் என்ன ஜென்ரலாக சொல்லுவோம்னா கோர் மசில்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துக்கு கோராக இருக்கிற நபர், நம்ம பாடி அப்படின்னா கோர் மசில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடி வயிற்றுலேருந்து ஆரம்பித்து மேலே பிரெயின் வரைக்கும் மூளை வரைக்கும் இருக்கிறது தான். ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் ஆ சொல்லும்போது ஊ சொல்லும்போது சொல்லும்போதெல்லாம் ஒவ்வொரு இடமும் கிளென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. கிளென்ஸ் அப்படின்னா என்ன, தூய்மைப்படுத்தப்படுது அப்படின்னா ஆல்ரெடி நெகட்டிவில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இந்த சவுண்டையெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த இடத்துல நெகட்டிவ் வெளியில் போக ஆரம்பிக்கும். நெகட்டிவ் வெளியில் போச்சுனாலே அந்த இடம் சும்மா இருக்காது, உடனே ஏதாவது பாசிட்டிவாக அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே சில நேரம் அது நீங்கள் என்னவா வேணா இருக்கலாம், இதே பயிற்சி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் மூச்சு பயிற்சி தான் பண்ணணும்னு இல்லை, தியானம் தான் பண்ணணும்னு இல்லை, சாமி கும்பிட்றதா இருக்கலாம். அதுக்கான நிறையா பாடல்கள் எல்லா ஒரு முறையிலையுமே பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாட்டில் ஏதாவது பாடல்கள் பாடணும், வாய் விட்டு படிக்கணும், மந்திரங்கள் சொல்லணும், ஏதாவது ஜெபம் பண்ணுறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே நீங்கள் தொடர்ந்து சொல்கிற ஏதாவது மந்திரங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களோட பிரெத் கண்ட்ரோல் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கோர் மசில்னு சொல்லப்படுற உடம்புல இருக்கிற எல்லா அவயவங்களுமே முக்கியமான உறுப்புகள் வந்து நிதானமாக இருக்கிறதுக்கும் அதனோட பாசிட்டிவிட்டியை ரீகெயின் பண்ணிக்கிறதுக்குமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மூதாதையர்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சமாக ஏதாவது ப்ரேயர் பண்ணுங்கள், சாமி கும்பிட்டு போங்க, கோயிலுக்கு போயிட்டு போங்க. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவாக காலையில் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்குற இடம், நான் எப்பவுமே சொல்கிறேன், எல்லாரும் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. எந்த நேரமும் நீங்கள் ஒரு 10 நபரை புதுசாக பார்க்குறீங்க, ஒரு புது நபர்கிட்ட வேலை செய்கிறீங்க, 4 இடத்துக்கு போயிட்டு வர்றோம், காலையிலேருந்து இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கூடயும் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிற முடியாது தான். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அது அந்த அன்னைக்கு நாள் பூரா
எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்க முடியும். ஸோ அதனால் நிறைய பாசிட்டிவ் போட்டு இல்லை என்னோட தொழில் இந்த மாதிரி தான், 4 பேர்த்திட்ட கத்தி தான் வேலை செஞ்சாகணும், 4 பேர்த்துக்கிட்ட ரொம்ப கரசாரமாக விவாதம் பண்ணி தான் ஆகணும், நிறைய இடத்துல அவமானங்களை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நிறைய அடி வாங்குற மாதிரியான நான் சொல்கிறது ஃபிசிக்கலாக இல்லை, நிறைய இடத்துல நான் வந்து கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி நபராக இருந்தால் நீங்கள் காலையில் இன்னும் கொஞ்சம் அதிகமான பாசிட்டிவிட்டியோடு உங்கள் வீட்டு விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனால் நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் சரி, ஒரு கோயிலுக்கு போகிறதுல ஆரம்பித்து, ஒரு நல்ல புக்கு படிக்கிறதுல ஆரம்பித்து, ஒரு நல்ல நண்பர்களோடு இருக்கிறது, நல்ல மூவிஸ் பார்க்குறது, எத்தனை விஷயமே கடைசியில் எண்ட் ஆகிறது எங்கே முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பயிற்சி தான். ஸோ ஒரு ஹியூமன் நான் பாசிட்டிவாக இருக்கேன், நான் ரொம்ப நேர்மறையாக இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் தெளிவாக இருப்பேன், எனக்கு எதை பற்றின பயமும் இல்லை, ரொம்ப நிதானமான நபர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒன்று தெய்வ வழிபாடாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நல்ல புக்கெல்லாம் படிக்கிற ஒரு நபராக இருக்கலாம், இல்லை நிறைய புது மனுஷங்களோட ரொம்ப பாசிட்டிவாக எந்த நேரமும் சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்துக்கிற ஒரு நபராகவும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஹோல்டு இல்லாட்டி அவங்களால எந்த நேரமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்க முடியாது. ஸோ நம்ம அப்படி இல்லை, எல்லாரும் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் நம்மளே ஒரு கொஷின் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நேற்று காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த 24 மணி நேரத்தில் தூங்குற நேரத்தை விட்டுறலாம், ஒரு 8 மணி நேரத்தை விட்டுருங்க. ரிமைனிங் ஒரு 16 மணி நேரத்தில் நான் ரொம்ப தெளிவாகவும் ஸ்மைலிங்காக சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக பார்க்குற நபர் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நான் வெல்கம் பண்ணினேன். நான் ஓரளவுக்கு ஒரு 16 மணி நேரத்தில் ஒரு 10 மணி நேரம் இந்த மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னா ஓகே, நம்மளோட ட்ராக் கரெக்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு நபர் 24 மணி நேரம் சந்தோஷமாக இல்லாட்டி கூட தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே உள்ளே இருக்கிற குப்பை எல்லாம் தூக்கி வெளியில் போடுங்க. அதுக்கான என்ன முயற்சி வேணால் பண்ணலாம். நாங்கள் டீப் ஸ்லீப் இருக்குது, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க நல்லா தூங்கிட்டு இருக்கோம், நம்ம 10-11 மணிக்கு படுத்தா காலையில் வரைக்கும் நல்லா தூங்குறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க நான் 2 மணிக்கு தான் தூங்க போவேன், ஆனால் காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் நினைக்கிறது நல்லா பெட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஏசிலாம் இருந்துச்சுன்னா நான் நல்லா தூங்குறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை தூக்கம் அப்படிங்கிறது உங்கள் ஆள் மனசில் போயிட்டு என்னென்னலாம் குப்பை இருக்கோ அதெல்லாம் தூக்கி வெளியில் போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அடுத்த நாளுக்கு உங்களை எழுப்பி விடுறது தான் தூக்கம். ஸோ அதனால் தாட்ஸும் கிளென்ஸ் ஆகணும், பிரெயின் எல்லாமே. ஒரு உறுப்புகளும் அதே மாதிரி தான். பிரெயின் மெலட்டனின் ஹார்மோன்னு சொல்கிற தூக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ ஒருத்தருக்கு டென்ஸாக டீப்பாக நல்லா வருதோ அந்த ஹார்மோன் தான் மற்ற எல்லா ஹார்மோனையும் வேலை செய்ய வைக்கும். பசிக்கிற ஹார்மோனில் ஆரம்பித்து வேறு சில லேடிஸ்க்கானது, ஜென்ஸுக்கான ஹார்மோன்ஸ், இது எல்லாமே டிபெண்ட் ஆனது அந்த தூக்கத்துக்கான ஹார்மோன். அதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகும்போது முழிக்கணும், சூரியன் கீழே அஸ்தமனம் ஆகும்போது தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் செக்ரேட் ஆகும் அந்த ஹார்மோன். அது வெளிச்சம் இருக்கும்போது அந்த ஹார்மோன் செக்ரேட்டே ஆகாது நம்ம உடம்புக்குள்ளே. எப்போ லைட்டெல்லாம் டிம் பண்ணுறோமோ, லைட் ஆஃப் பண்ணுறோமோ அப்போ தான் சிலருக்கு அந்த மெலட்டனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். அதையெல்லாம் நம்ம ரொம்ப அழகாக நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த தூக்கம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ நிம்மதியாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நல்ல விஷயமா எதையாவது பண்ணிட்டு தூங்குங்க. 20 மணி நேரம் நல்ல விஷயம் பண்ண முடியாட்டியும், நிறைய கஷ்டத்தோடு இருந்தாலும், நிறைய வேலைப்பளு, நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு கஷ்டம் இருந்தாலும் கடைசி ஒரு அரை மணி நேரம் இம்பார்ட்டன்ட். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். முடிஞ்சால் தியானம் ஏதாவது கற்றுக்கோங்க, இல்லை ஏதாவது பாட்டு கேளுங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு கேட்கலாம், நல்ல புக்ஸை படிக்கலாம், இல்லை அமைதியான ப்ரோக்ராம், யார்கிட்ட பேசினா சந்தோஷமான விஷயங்களை பேசுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட பேசலாம். இப்படி எல்லாம் பேசி உங்களை நிதானமாக்கிட்டு இன்றைக்கி ஒரு நிறைவான நாள் அப்படின்னு சந்தோஷமாக யார் தூங்க போகிறாங்களோ அவங்க அடுத்த நாளை ரொம்ப பலமாக அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியமானவங்களாக வருவாங்க. இதை குழந்தைங்கிட்டையும் சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களும் அதே மாதிரி அவங்கள கிளென்ஸ் பண்ணி தூங்க வைங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா டிப்ஸோடு மறுபடியும் உங்களை அடுத்த தடவை சந்திக்க வரேன். நன்றி.